நெல்லை பாலுவின் மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சார்பில் இதுவரை 6 லட்சம் பேருக்கு அன்னதானம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை பாலுவின் மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சார்பில் ஆதரவற்றோர் ஏழை மக்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளாக உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த டிரஸ்டின் 6ஆம் ஆண்டு தொடக்கத்தை முன்னிட்டு முக்தீஸ்வரர் கோவில் முன் ஆதரவற்றோருக்கு உணவு வழங்கினார். இதுவரை 6 லட்சம் பேருக்கு வயிற்று பசி ஆற்றியதாக தெரிவித்த நிறுவனர் நெல்லை பாலு, உயிர் உள்ளவரை இந்த பணி தொடரும் என தெரிவித்தார். கொரோனா காலகட்டத்திலே ரோட்டோரத்தில் உள்ள வறியவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பொது மருத்துவமனையில் தினந்தோறும் 300 பேருக்கு மதிய உணவினை தொடர்ச்சியாக நாங்கள் வழங்கி வருகிறோம். இதோடு 5 ஆண்டு காலம் பூர்த்தியாகியிருக்கிறது. கொரோனா காலகட்டத்தில் நம்மே வழியில்லாமல் இருந்தபோது ரோட்டோரத்தில் இருக்கிற வறியவர்கள் உணவுக்காக கஷ்டப்படுவார்களே என்ற நிலையிலே தொடங்கப்பெற்ற இந்த அமைப்பு இன்றைக்கு 5 ஆண்டு காலம் பூர்த்தி செய்து தினமும் 300 பேருக்கு மதிய உணவினை வழங்கி கொண்டிருக்கிறோம். அதுவும் இன்றைக்கு தை அமாவாசை. இந்த புனிதமான தை அமாவாசை நாளில் மதுரை தெப்பக்குளம் எதிரே இருக்கிற முக்தீஸ்வரர் கோயில் வளாகத்தில் இன்றைக்கு வருகை தருகிறவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. நல்ல அற்புதமான ஒரு புளியோதரை வழங்கப்பட்டது. அது மட்டுமன்றி இன்றைக்கு நகர் முழுக்க 2000 பேருக்கு இன்றைக்கு மதிய உணவு வழங்கப்படுகிறது. வயிற்றுக்கு சோறிட வேண்டும் மிக வாழும் மனிதருக்கெல்லாம் என்று சொன்னான் மாகவிஞ்சன் பாரதி. அது மட்டுமன்றி தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று வீர சபதம் பாடினான். அந்த அடிப்படையில் இன்னைக்கு தை அமாவாசை முன்னிட்டு பக்தர்கள் மட்டுமன்றி இங்கே வெளியே நிறைய பேர் வழியே இல்லாதவர்கள் யாசகம் கேட்டு நின்று கொண்டிருக்கிற பெருமக்களுக்கெல்லாம் இன்னைக்கு மதிய உணவினை வழங்கினோம் என்ற சந்தோஷ உணர்வு.